ஆ சரி சரி வாங்க வாங்க. ஆ ஆ ஆ யார் பிள்ளை ஃபோனில்? அது மாமி தங்கச்சி யூகேல இருந்து வராளாம். அதான் நான் சொன்னேன், நான் அப்படியே யாழ்ப்பாணம் போயினம்மா, போகிற கிடையில ஒரு வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு போய் சொல்லி சொன்னான் மாமி. சரி சரி சரியா, வர சொல்லுங்க சரியா. ஹலோ தம்பி, வேலையா இருக்கிறியா அப்பு? சரி சரி. இங்கே தம்பி, உண்ட மனசி இப்போ ஃபோன் ஒன்று வந்தது. கண்ணா நேரமாக ஃபோனில் கழிச்சு கொண்டிருந்தவள். நான் போயிட்டு 6 புள்ளியாண்டு தான் கேட்டேன். நான் அதுக்கு வீட்டுக்காரன்னு சொல்ல வேண்டியதானே, இப்படியான மூஞ்சி திருப்புற மாதிரி பதில் சொல்றாள். என்ன தம்பி, எனக்கண்டா தெரியாது தம்பி, இவாட நடவடிக்கை எனக்கு பிடிக்க இல்லை. ஏதாவது கதைச்சா அதுக்கு பிறகு மூஞ்சியை தொங்க போடுறதும், இல்லாட்டி உடனே 1008 கதை வச்சு கொண்டு இங்கே என்ன வில்லி மாதிரி காட்டி கொண்டு இருந்தா எனக்கு இது சரி வரா தம்பி. நீ வந்து என்ன ஏதன்னு சொல்லி கொஞ்சம் பார் தம்பி. இந்த தம்பி, அப்புறம் இந்த நான் சொன்னேன், நான் அம்மா ஃபோன் பண்ணினான்னு சொல்லி சும்மா சொல்லாத. என்னால என்னத்துக்கு அப்போ உங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தெரியும் தானே பிறகு. இந்த தம்பி, எனக்கு மரியாதை ஒன்றுமெண்ட் அவசியம் எனக்கு இல்லையா அப்போ. ஆனா இப்ப நடக்கைக்குள்ள இந்த கண்ணுக்கு முன்னால் நடந்தா நான் உனக்கு சொல்லத்தானே அப்போ வேணும். சரி தம்பி, சரி, சத்தம் இல்லாம வந்து கேளையா. சரி, வைக்கிறேனா. ஐயோ மாமி, என்ன மாமி இந்த வெயிலுக்கு 2 தண்ணி ஊற்றி கொண்டுக்கிறீங்க? தாங்க நான் ஊத்துறேன். என்ன புள்ள வெயில், நாங்க பார்க்காத வெயிலா? எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு புள்ள. நீங்க போங்க, நீங்க போயிருங்கோ. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க மாமி. சரியா, அப்போ ஊத்துங்க. ஐயோ கடவுளே தம்பி, இந்த பூக்கண்டுக்கு இந்த உச்சி வெயிலுக்குள்ள மண்டைய புழக்குது வெயில். அதுக்கு நின்று தண்ணியை ஊற்றி போட்டு வாரன் பூக்கண்டுக்கு. நான் பூக்கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றாட்டி அப்புறம் வேறு யார் தம்பி செய்கிறேன்? இந்த வீட்டில் யார் இருக்கிறோம்னு சொல்லுவாப்பம் நீயா? ஒரு மருமகள் வந்தாள், எல்லாம் செய்வாள்னு பார்த்தேன். அவளுங்க அங்கே இருக்கிறாள், போய் பாரு. நீ ஃபோன் பார்த்து கொண்டு பல்வேறு என்ன தம்பி அவளுக்கு வேலை? என்னண்டாலும் வேலாட்டியும் இதண்டாலும் இந்த வயசு போன நேரத்தில் நான் தான் தம்பி எல்லாம் செய்யணும். எனக்கு ஏலாம கிடாக்கு என்ன செய்கிறது? இதே இது அவங்களுடைய அம்மாண்டா இப்படி பார்த்து கொண்டு இருப்பாளா? பார்த்து கொண்டு இருப்பாளா? நீ சொல்லுவாப்போ. எல்லா வேலையும் இழுத்து போட்டுச்சு எவ்வளோ அவங்களோட அம்மா இருப்பா. ஆனால் நான், ஐயோ கடவுளே, ஏலா தம்பி எனக்கு இங்கே. இப்போ நான் இதை சொன்னான்னு சொல்லி நீ போய் அங்கே கேட்டு விட்டுறாது உண்ட மனசிட்டு. என்னால் உங்களோட குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வேண்டாம போ. நான் சும்மா இருந்தாலே ஏதாவது நான் தான் கோத்து விடுறேன், இதண்டு விடுறேன், ஓதி விடுறேன்னு உங்களோட வீட்டில் பிரச்சனை. நான் சொன்னது மட்டும் சொல்லி போடாத. போய் சத்தமிட்டாம நீயே போய் பார். ஐயோ மாமி, என்ன நீங்க சமைச்சு கொண்டிக்கிறீங்க? விடுங்க, நான் சமைக்கிறேன் மாமி, விடுங்க. ஐயோ வேண்டாம் பிள்ளை, நீ போய் இரம்மா. போய் திரு, நான் சமைச்சு போட்டு கூப்பிடுறேன். தேங்காய் சரி திருவி தாரனே. ஐயோ தேங்காய் எல்லாம் திருவி போட்டேன்னா, நீங்க போங்க போய் திருங்க. சரி, அப்ப இன்றைக்கு நீங்க சமைங்க மாமி. ஆனா சரியாரு, நான் வீட்டை தான் இப்ப நான் சமைக்கிறேன் என்ன? சரியா தம்பி? ஆமா, சமைச்சிட்டேன்னு போயிட்டு சாப்பிடுங்க. பின்ன வேற யார் அப்போ இந்த வீட்டுல சமைக்கிறது? யார் சமைக்கிறேன்னு நீ சொல்லுவாப்பம். நான் தானே அப்போ எல்லா வேலையும் செய்யணும். மனசி அங்க டிவி பார்த்து கொண்டு இருக்கிற, ஏதோ வேர்ல்ட் கப்போ என்னமோண்டு போகுதான், ஃபுட்பால். அதை பார்த்து அங்க பார், அங்க போய் பாரு, நீ போய் பாரு, பார்த்தா தான் உனக்கு விளங்கும். சமைக்க கூட வேண்டாம். அப்போ ஒரு வார்த்தை வந்து, மாமி ஒரு சின்ன உதவி செய்யட்டா, ஒரு தேங்காய் வேண்டாம், அப்போ ஒரு வெங்காயம் உடைக்கிறது எல்லாம் நான் தான். அப்போ என்ன செய்ய, என்ற காலம் நான் வாங்கி கொண்டு வந்த வரம் அப்படி. நான் சாகுற வரைக்கும் வேலை தான் செய்யணும், சமைக்கணும், இருக்கணும், இப்படியே தான் இருக்கணும். இதை போயிட்டு டீ பார்த்துட்டு கொண்ட மேனிச்சிட்ட பிறகு கேட்டா பிறகு அதை நான் தான் சொல்லி கொடுத்தனானு அது வேற பிரச்சனை தம்பி. என்னால உங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம் சரியா? நான் பாக்குறேன், அம்மா நான் பாக்குறேன்னு இல்ல என்ன, சண்டையை போய் பிடிச்சிடாத, கேட்டு விட்டுறாத தம்பி. வந்து சாப்பிடுப்பா.